தமிழ்நாடு கேட்கறது ஃபேர் நீட்டா பேன் நீட்டா. 2017க்கு முன்பிருந்தே, அனிதாவினுடைய மரணத்திற்கு முன்பிருந்தே தமிழ்நாடு கேட்பது பேன் நீட். நீட் அப்படின்ற ஒரு சொல் அறிமுகம் செய்யப்பட்ட நாளிலிருந்து தமிழ்நாடு கேட்பது பேன் நீட். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, திராவிடர் கழகம் அதனுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அனைத்தையும் செய்து இந்த நீட்டை ஒழிப்பதற்கான முயற்சிகளை எல்லா காலகட்டங்களையும் மேற்கொண்டு வந்திருக்காங்க. இல்ல போன 5 வருஷம் நீங்கள் ஆதரித்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இருந்தப்ப என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்தப்ப திமுகவினுடைய நிலைப்பாடும் பேன் நீட், நீட்டை ஒழிக்கணும். 2 முறை சட்டமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த சட்ட மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ஆளுநர் அனுப்பாம மெத்தன போக்கோடு, ஒரு பார்ப்பனிய மனநிலையோடு, ஆரியத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய மனநிலையோடு, RSS மனநிலையோடு இருந்தப்ப அவரை எதிர்த்து குரல் எழுப்பி நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய தபால் அனுப்ப வேண்டிய ஒரு போஸ்ட்மேன் வேலைதான் உங்க வேலைன்னு அவரை வறுத்தெடுத்து அந்த மசோதா குடியரசுத் தலைவருக்கு 2வது முறையும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டது. இது எல்லாம் எப்ப பண்ணாங்கன்னா திமுக ஆட்சியில இருந்தப்பதான். அப்ப திமுக ஆட்சியில் இருந்த போது நீட்டை எதிர்க்கிறோம்னு தமிழ்நாடு குரல் கொடுத்தது, தமிழ்நாடு மக்களோடு சேர்ந்து ஆளும் கட்சியும் குரல் கொடுத்தது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தமிழ்நாடு மக்கள் குரல் கொடுக்கிறார்கள், ஆளும் கட்சியின் தரப்பும் சேர்ந்து குரல் கொடுக்குதான்றத நான் உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். 2வது, திராவிடர் கழகத்தை பொறுத்த வரைக்கும் 2017இல் திரும்ப ஏன் தங்கை அனிதாவை பற்றி சொல்றோம்னா, நீட் எதிர்ப்புக்கான ஒரு போராளியாக தன்னுடைய உயிரை நீத்தவர் அனிதா. அந்த குழந்தை மறைவதற்கு முன்பிருந்தே திராவிடர் கழகத்தின் சார்பில் இருசக்கர வாகன பேரணி போனோம். நீங்க கேட்கக்கூடிய, நீங்கள் ஆதரவில் இருந்த திமுக ஆட்சியின் போது என்ன பண்ணீங்கன்னு கேக்குறீங்கல்ல, 2024லையும் எங்களை போன்றவர்களை திராவிடர் கழகத்தின் தலைவர் இருசக்கர வாகன பேரணியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிராமத்தை சுற்றி வந்து இறுதியாக சேலத்தில் நிறைவு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இப்ப ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1, 2 மீண்டும் இருசக்கர வாகன பேரணி போறோம்.